சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது. மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது. அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 2025 வர்றது. இதில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் 2.5 நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார். அதனால் அவரை விட்டுருங்க. மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு வருகிறார். அவர் எப்போ கன்னி ராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் புதன் தான் பண்ணுறாரு. அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன் மாறுறாரு. முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு. மேலும் இம்மாதம் 29 கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் புத பகவான். இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவுடன் சேருகிறது. அதை நம்ம கவனிப்போம். அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். இம்மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசி இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு 2.5 நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம். சரி, இதில் முக்கியமானதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். அந்த கேதுவினுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது. அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க. அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 இரவு 1:26 வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பித்து மறுநாள் 8ஆம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் 11:42க்கு மேலே மத்தியம காலம் வருது. அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது. அதனால் சதயத்திற்குண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க. அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே மாதிரி அவிட்டம், பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து 11 மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் இந்த பூரட்டாதி வருது இரவில். அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது. அதனால் மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்தரட்டாதி, விஷாகம் ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. அந்த கிரகணம் காலத்தில் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம். யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர்மதா அப்படின்னு வரும்.
அந்த ஸ்லோகத்தை இன்னொரு பதிவாக அதை போடுறோம். அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்கறது இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 என்னன்னு கேட்டேன்னா எந்த மாதிரி பலன் அப்படின்னு கேட்டேன்னா பல நல்ல விஷயங்களை தருது. இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்குது. இந்த மாதத்தில் ஒரு 3 ராசிக்கு தான் நிறைய பலன் நல்லா கிடைக்குது. அதில் முக்கியமான ராசி தனுசு ராசி. அதாவது 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும், 9ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான், 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான், 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய், அஷ்டமத்தில் சுக்கிரன் மறைஞ்சாலும் கூட அது கட்டவன் கட்டல் கட்டிடும் ராஜயோகம். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறது நல்ல பலன் தான். அதில் சுக்கிரனும் பார்த்தெல்லாம் நல்ல இடத்துல போகிறார். பெரும்பாலும் எல்லா கிரகமும் ஒளிமையாக போது நல்லா இருக்குது. இல்லை இன்னும் சிறப்பு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகிறார். அதனால் பொருளாதாரத்துக்கு குறைவில்லை, நல்ல வருமானம் ஏறும். அஷ்டமாதிபதி 12ல், அதாவது 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால கடன் குறையும். ஒரு சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது ஏதோ வீடு வாங்குறதுக்கோ உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கோ, ஏன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் மூலமாகத்தான் நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு தீர்மானமாக ஆகிறது. இப்போது எல்லாருக்குமே ஒரு பொது ஒரு சந்தையில் பார்க்குறச்ச பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஒரு முக்கிய அந்தஸ்தாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய பலரால் நன்கு அறியப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முக்கிய அறிஞர், நல்ல ஒரு படிப்பாளி, நல்ல ஒரு வித்தையை பெற்றவர், நல்ல இறையருள் பெற்றவர் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை அடுக்கிக்கொண்டே ஒரு இதெல்லாம் போனாலும் கூட அதிக நபர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதார அடிப்படை தான். அதனால் பொருளாதார அடிப்படைங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை. அதனால் இந்த உலகில் நம்ம வாழணும் அப்படின்னா பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பொருளாதார வளர்ச்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை வைத்துண்டு அருளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் தான் அதான் முக்கியம். பொருளாதாரத்தை வளர்த்துட்டே போனால் போருமா அப்படின்னா கிடையாது. அந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அருளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் முதல்ல என்ன சொன்னார், அருளாருக்கு அவ்வுலகில்லை அப்படிங்கிறத சொல்கிறார் திருவள்ளுவர். அதனால் இப்போ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் சாதகமாக இருக்கக்கூடியது அமைப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் செலவுகளும் ஏற்படலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 10ஆம் பாவத்திலேருந்து 11க்கு வரார். கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவுகளாக ஏற்படுத்துகிறது, வீட்டுக்கு தேவையான செலவுகளாக ஏற்படுத்துறது, அல்லது உங்களுடைய பழைய கடனை அடைக்கக்கூடிய செலவாக மாற்றுறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்கோ. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்ததாக கவனிச்சேன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். அதனால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. கல்யாணம் ஆகாத இருக்கா, இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகிவிடும், கவலையே பட வேண்டாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இங்கே தான் இருக்கார், இது தான் அவர், இவர் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீள் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இந்த மாதம் என்ன ஆகும், உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குமான சம்பந்தம் ஏற்படும். 7ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். சனி பகவானுடைய பார்வை, அதாவது சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார். அது மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் 9ஆம் இடத்திலே இருக்கார். இந்த சஞ்சார அமைப்புங்கிறது நல்ல பலனை தரும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் 11ல் போகிறார். 5, 11, 7 இந்த அமைப்பெல்லாம் பார்த்தேன்னா மன விருப்பப்படி நடைபெறக்கூடிய ஒரு திருமணத்தை குறிக்கும். மனசு விருப்பப்படி ரொம்ப நாளாக நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் மனம் விரும்பின்றீர்கள். அதை எல்லோருக்கும் ஊரறிய ஒரு பெரிய கல்யாணமாக கொண்டாடி நீங்கள் வாழ்க்கையை துவங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதத்தில் முயற்சி எடுங்கோ, நிச்சயமாக கல்யாணம் கைகூடும். நிச்சயமாக பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் கல்யாணம் நடைபெறும். அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். இதுமாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்துடன் இருக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. நீர் சார்ந்த சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வரவுகள் அதை நம்ம பார்த்தோம், செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும், கொஞ்சம் விரைய செலவுகளும் ஏற்படும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன்,
இந்த தேவையற்ற செலவுகளை குறைச்சிட்டு உங்களுடைய பழைய கடன் இருக்குன்னா அந்த கடனை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுவதற்காக பல செலவுகளை செய்கிறது நல்லது. அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். தேவையற்ற மருத்துவ செலவுகளை குறைக்கும். அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்காரால் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக இறை வழிபாடில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணங்களை செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னோர்களுக்கு உண்டான அந்த தர்ப்பணங்கிறதுக்கு உண்டான அந்த மாதமே பிதுர் பட்சம் வர்றது. இந்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்சம், இந்த 16 தினங்கள் பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு தினமும் நம்ம தர்ப்பணம் செய்யலாம். முடியாதவா மகாலய பட்ச அமாவாசையிலேயாவது அந்த தர்ப்பணத்தை பண்ணுங்கோ. இது செய்து வந்தேன்னா நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு தர்ப்பணத்துக்கான அதிகாரம் இல்லை, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு தர்ப்பண அதிகாரி, அவர் தான் செய்யணும் அப்படின்னா அவரை தர்ப்பணம் செய்வதற்கு என்ன சாதகம், அவரை கூட்டின்னு போகிறது அல்லது கூட்டின்னு வர்றது, அல்லது உங்களை வீட்டுக்கு செய்யக்கூடிய வாத்தியாருக்கு அவருக்கு உண்டான தட்சணையை நீங்கள் தர்றது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் எந்த அளவுக்கு அவர் தர்ப்பணம் செய்வதற்கு சாதகம் செய்ய முடியுமோ நீங்கள் செய்து வந்தேன்னா பெரியவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பலனை அடைவீர்கள். சிவாய நமஹ. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே 5 விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னங்க கடன்? வீட்டு கடனா, அல்லது வாகன கடனா, நகை கடனா, அல்லது எஜுகேஷன் கடனா, என்ன கடனுங்க அப்படின்னா, இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவ கடன், அடுத்ததாக ரிஷி கடன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ கடன், அடுத்ததாக பூத கடன், அடுத்ததாக பிதுர் கடன். இந்த 5 கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய 5 கடன் செஞ்சுட்டே இருக்கணும், வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது. இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன், பிதுர் யஜ்ஞம். இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர். திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர். யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல, யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்ஞம் அல்ல. ஆனால் புரிஞ்சுங்கோ, அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜ்ஞம், அதே மாதிரி ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்ஞம், அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜ்ஞம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூத யஜ்ஞம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிதுர் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அப்போது இந்த பிதுர் யஜ்ஞம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய, அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பையினால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது, அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும், முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும், அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள், அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும். அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம், நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் அந்த பெரியவாளுக்குன்னு செய்யக்கூடிய, ஏன்னா அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு. இதில் பிதுர் பட்சம் 16 தினங்கள்ங்கிறது பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 16 தினங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 16 தினங்கள் இது வர்றது. இந்த 16 தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ. அது ரொம்ப முடியாதவா, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு உடல் வலிமை இல்லை, அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை வருது, அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெறுங்கோ. வாழ்க்கையில் மென்மேலும் செழுமை அடைங்கோ. சிவாய நமஹ.